இது பிளஸ்ட் இண்டியன்ஸ். என் பேர் ஷாம். ராஜஸ்தானுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நவ் தான் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரிசல்ட் பிடிஎஃபை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்ட டவுட் என்னென்னா, இந்த அசாமுக்கும் ராஜஸ்தானுக்கும் ஏன் வந்து 10 மந்த்ஸ் வந்து கேப் வருது? அதாவது அசாமுக்கு வந்து 10 மந்த்ஸு, ராஜஸ்தானுக்கு வந்து 6 மந்த்ஸு. ஏன் வந்து இவ்வளோ கேப் விட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுருந்தீங்க நிறைய பேர். அதுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறேன். கோவிட்-19 அதாவது இந்த கொரோனா இஷ்யூ வந்ததால தான் அசாமுக்கும் ராஜஸ்தானுக்கும் வந்து டிலே ஆகிடுச்சு. நான் நடக்கிற நிலமையெல்லாம் வச்சு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்துடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மிச்சம் இருக்கிறது இப்போ ஒன்று தமிழ்நாடு மட்டும்தான். அதுக்கப்புறம் இமாச்சல் பிரதேஷ். இப்போது இருக்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ இமாச்சலுக்குலாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் எங்கே போய் அழுகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். நடக்கிற நிலமையெல்லாம் பார்த்தா நான் இப்போ ப்ரேயர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் டெய்லி. நன்றி, வணக்கம்.